ஓம் சாய்ராம். சாய் பாபா பூச்சொரிந்து குழந்தைக்கு வாழ்த்து சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதம். பாபாவே குழந்தையை வாழ்த்துகிறார். நாம் மட்டுமல்ல, பிறந்த குழந்தைக்கு வாழ்த்தை மக்கள் மட்டுமல்ல, பக்தர்கள் மட்டுமல்ல, பாபாவே தன்னுடைய மாலையை அந்த குழந்தையின் மேல் விழச் செய்து வாழ்த்திய ஒரு அற்புதம் இதோ நிகழ்ந்திருக்கிறது. பார்க்கலாம் வாருங்கள். நெடுந்தொலைவிலிருந்து கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி, மும்பை, இதுபோல நெடுந்தொலைவிலிருந்து நம்முடைய இந்திய திருநாட்டிலும் சரி, வெளிநாடுகளிலும் இருந்தும் சரி, அங்கிருந்து வந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறக்க வேண்டும், குழந்தை கிடைக்க வேண்டும், குழந்தை வரம் வேண்டும் என்று வேண்டி வந்து அம்மாவிடத்திலே திருமதி சாய் வரலட்சுமி அம்மாவுடைய கரங்களாலே அந்த எலுமிச்சம் கனியாம் ராஜகனியை வாங்குவதற்காக இங்கு வந்து காத்திருந்து அதை கனியை பெற்று பேர குழந்தைகளுக்காக அவர்களே வயதானவர்கள் கூட வந்து இங்கே விரும்பி வாங்கி கொண்டு செல்லுகிறார்கள். அதை உண்ட தம்பதிகள் உண்டாகிறார்கள் என்பது நிச்சயம். கண்டிப்பாக அந்த கனி பெற்றவர்கள் அழகான குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் என்பது நிச்சயம். பிள்ளைகளுக்காக, பேர குழந்தைகளுக்காக வயோதிகள் கூட வந்து நெடும் தொலைவிலிருந்து வந்து அதை பெற்றுக்கொள்ளுகின்ற நல்ல ஒரு பாக்கியத்தை பெறுகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன குறை இருந்தாலும், ஏது குறை இருந்தாலும், அது கணவனுக்கு குறை இருந்தாலும், மனைவிக்கு குறை இருந்தாலும், குறைவில்லாத பிள்ளைகளை பெறக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய கர்ப்பரட்சாம்பிகை பாபாவாக நம்முடைய பாபா, குழந்தை வரம் தரக்கூடிய பாபாவாக நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா திகழ்கிறார் என்பது நிச்சயம். வழி தருகிறார், இல்லாததற்கெல்லாம் வழி தருகிறார். நமக்கு எதெல்லாம் வேண்டுமோ அவற்றுக்கெல்லாம் வழி தருகிறார், நல்லவற்றுக்கெல்லாம் வழி தருகிறார், ஆரோக்கியத்திற்கு வழி தருகிறார், பிள்ளை பேறு பெறுவதற்கு வழி தருகிறார். எத்தனை குறைகள் இருந்தாலும் நம்மை குறைவில்லாமல் செய்கிறார். அதுதான் அவருடைய சக்தி. என்னுடைய பக்தனுக்காக நான் என்னுடைய சமாதியில் இருந்து பேசுவேன் என்று சொல்லுகிறார். அதுபோல அவர் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அவரே குழந்தையாக பிறக்கிறார். இதுதான் இங்கே நடக்கிறது. குழந்தை இல்லாத தம்பதிகள் நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு வந்து தொழுது திருமதி சாய் வரலட்சுமி அம்மா அவருடைய திருக்கரங்களாலே எலுமிச்சம் கனி வாங்கி உண்டவர்கள் இதோ இந்த குழந்தையை பெற்றெடுத்து இந்த ஊஞ்சலில் இட்டு தாலாட்டி பாராட்டி சீராட்டி தாயப்பா சாயப்பா, நம்முடைய சாயப்பா தான் தாயப்பாவாக இருந்து தாயுமானவராக இருந்து கர்ப்ப ரக்ஷாம்பிகையாக இருந்து கர்ப்பம் தரிக்க எந்த குறை இருந்தாலும் அந்த குறைகளையெல்லாம் களைந்து ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ யாருக்கு இருந்தாலும் பரவாயில்லை, எந்த தோஷங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த விதமான பாவங்களை செய்திருந்தாலும் அதையெல்லாம் நீக்கிவிட்டு அழகான ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வாதம் செய்கின்ற வகையிலே ஒவ்வொரு தம்பதிக்கும் இதோ இந்த குழந்தையை கொடுத்திருப்பது போல குழந்தையை கொடுத்து அவரே சாயப்பாவே ஆசீர்வாதம் செய்கிறார். அதற்கு ஒரு தூண்டுகோலாகவும் அந்த பிரார்த்தனை கோபுரத்தை கட்டி நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த தம்பதிகள் சாய்ராம்ஜி மற்றும் சாய் வரலட்சுமி தம்பதிகளால் இதோ இத்தனை குழந்தைகள் எடுத்து இந்த தம்பதிகள் கைகளிலே கொடுத்து ஆனந்தப்படுகிறார்கள். இதோ 622வது குழந்தையை பார்த்தோம். அப்பா சாயப்பா குழந்தைகளை அவரை கொடுத்து ஆசீர்வாதம் செய்கிறார். இதோ இந்த ஒரு குழந்தைக்கு பாருங்கள், இந்த குழந்தைக்கு அவரே பூக்களை சொரிந்து ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு நல்ல விந்தையான ஒரு அற்புதத்தை அவர் செய்திருக்கிறார். இதோ நீங்கள் பார்க்கிறீர்களே, இந்த குழந்தை இதோ அப்பாவினுடைய பாதத்திலே படுக்க வைக்கப்பட்டு இதோ இந்த இனிப்பு பலகாரங்களை கொடுத்து மகிழ்ந்து அப்பாவினுடைய திருவடிகளிலே அவரை அந்த குழந்தையை கிடத்தி மகிழ்கிறார்கள். அந்த நேரத்திலே பூச்சொரிந்து தனக்கு மாலையிடப்பட்ட அந்த மாலையை அப்படியே அழகாக அந்த குழந்தைக்கு வாழ்த்தும் விதமாக பூவினை சொரிந்து அந்த குழந்தையை வாழ்த்தி நம்மையும் கூட வாழ்த்துகிறார். இந்த உலகத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் நான் வாழ்த்துவேன்
இந்த வரத்தை தருவேன் என்று சொல்லுகின்றபடியாக அந்த குழந்தை வரம் தருகின்ற குழந்தை ரட்சாம்பிகையாக, கர்ப்ப ரட்சாம்பிகையாக சாயப்பா திகழ்கிறார். இதோ இதோ பாருங்கள், இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே, நொடிகளிலே அந்த மாலை எப்படி அந்த குழந்தையை வாழ்த்துகிறது என்கின்ற ஒரு நல்ல ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இதோ பாருங்கள், எவ்வளவு அழகாக அந்த குழந்தைக்கு பாபா வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நமக்கும் தான் தெரிவித்தார், நமக்கும் தான் தெரிவித்தார், உங்களுக்கும் தான் தெரிவித்தார். எத்தனை எத்தனை தம்பதிகள் இப்படி இருந்தாலும் கூட அத்தனை தம்பதிகளையும் அரவணைத்து அவர்களுக்கெல்லாம் குழந்தை வரம் தந்து குழந்தையை கரங்களிலே கொடுத்து மகிழ்ச்சி அடைய செய்து குறைவில்லாமல் அந்த வாழ்க்கையை, அவர்களது வாழ்க்கையை, எதிர்காலத்தை நலமாக வளமாக வைத்துக் கொள்ள அதோ அருளை செய்கிறார். நீங்களும் அந்த அருளை பெறுவீர்கள், அது நிச்சயம். வாருங்கள் வாருங்கள், வண்டலூர் பாபா ஆலயத்திற்கு வாருங்கள், வலியெல்லாம் மறப்பீர்கள். பாபா தரிசனம் பாப விமோசனம், வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம். வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம்.